வந்துட்டேமா படுத நீ வாங்க 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 பூபதி உன்னோட போகிறேன் பூபதி வண்ட ரெடி பண்ணுங்க எங்க மாட்டேன் எங்க வந்துறான் அதே எங்க வா அங்க வச்சறேன் உன்னோட ஒன்னா நம்பர் எடுக்குதவரே வணக்கையா வாங்கையா வணக்கம் 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 ஏய் என்னடா ஏண்டா குழந்தைங்க பேசிட்டு இருக்க நாயாம மேற்ற குழந்தைங்க அன்பா பாசம் சரி 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 தம்பி சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கடாட்சம் சபை லட்சுமி கடாட்சம் சபை லட்சுமி கடாட்சம் புரிஞ்ச சபை லட்சுமி கடாட்சம் சபை ஓஹோ ஏனடே லட்சுமி கடாட்சம் என்று சொன்னார் அதோ வைகுந்தமே பொற்பிடமா அமர்ந்தவளையே ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி அவர் மார்பிலே தங்கக்கூடியவள் லட்சுமி அந்த லட்சுமி இருந்தாதா ஏண்டா லட்சுமி கடாட்சம் இந்த ஊருக்கு இல்லைன்னு சொன்னா இவ்வளவு பேர் பந்தல் போட்டுப்பாங்களா வாமா நீ பயப்படலாமா கல்லு கல்லு அந்த லட்சுமி கடாட்சம் இருக்கவே தான் தம்பி எல்லாமே எல்லாம் நடக்குது கண்டிப்பா இல்லையா அப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கனதரவான்கள் அனைவருடைய பாதத்திற்கு இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கு இன்னும் பாவாட ராயன் அவருடைய பாதத்திற்கு நாடக பேராசி அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம் 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 தம்பி விளக்கம் புரியலையா சொல்ற போப்பா பாகத்தில் ஏண்டா என்னடா எங்கடா போய் கொடுப்பு கட்டாச்சு இந்த பாப்பால போய் சேட்ட பண்ண புடிச்சு பாரு ஓ தொடர்பு கட்டத்துல மந்திரம் மந்திச்சிட்டு இருக்காங்க ஏய் புடிச்சு மந்திரம் ஓடுறாங்க விளக்கம் பார்வதி உமா மகேஸ்வரி பார்வதி மகேஸ்வரி உமா மகேஸ்வரி உமா பார்வதி ஈஸ்வரி என்ன இதுதான் சட்டி மூலம் அடிக்காத இங்க அடிக்காத சட்டி மூலத்தை டேய் அடிக்காதடா சட்டி மூலத்தை அடிக்கிறா சட்டி மூலத்தை அடிக்கிறா சட்டி அப்பதான் கீயாது பாரு பழம் மூலத்தை அடிடா போய் பிரிவு கொடுக்காது பிரிவு கொடுக்காத
அனந்தனி அனந்தனி என்னடா பக்கத்துல வர நாலு தாலி மாறுமா ஏண்டா அனந்தனின்னு சொன்னனே நீ ஏன் பட்ட தண்ணின்னு வர ஏண்டா எனக்கு 4 தாதி பெண்கள் யாராரே டேய் அனந்தனி கமலனி காக்கணக்கு கோக்கணக்கு நீ இங்க வந்து நக்கு தம்பி 4 தாதிமார்களுடைய ஆளு யாருக்கு தெரிஞ்சு விட்டதா தம்பி? உமா பார்வதி, உமா மகேஸ்வரி, ஈஸ்வரி. ஐயோ போச்சே போச்சே. கருதா சரி பூவா பூரா பிஸ்கட் இங்க வாங்கிட்டோம். கைலாயமே கோவிலாக இருக்கக்கூடிய கைலாயமே பொறுப்பிடமா அமர்ந்தருடைய யாரு? ஸ்ரீ நமோ பரமா கடவுள். கைலாயமே கோவிலாக இருக்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்தருளிய சிவபெருமானுடைய அவர் உடல்ல பாதி பாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பாதி பாகனா ஒரு காது, ஒரு கை, ஒரு கண்ணு, ஒரு காலு, பாதியம் பாதி உடல். ஒழுங்கா பேச மாட்டேங்க நீ. பாதி பாகம் பெற்றவள். ஒரு எள்ளுக்காய் பிளந்தார் போல. ஆமா எள்ளுக்காய் பிளந்தா எப்படி சரி சமமா பிளருமோ அதை போல எள்ளுக்காய் பிளந்தார் போல அந்த சிவனுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. ஆனா தம்பி எனக்கு ஒரு பட்ட பேர் ஒண்ணு உண்டுதா? பட்ட பேர்னா அண்ணாமலை பட்ட பேர். அம்மாவுக்கு ஒரு பட்ட பேர் உண்டாடா? எனக்கு பட்ட பேரு எனக்கு தெரியாதா? என்னவா இருக்கும்? எங்களுக்கு தான் பட்ட பேர் இருக்கு. எப்படி? அவன் பேர் பள்ளி, பள்ளி. என் பேர் மணிலே. பள்ளி பீடிவாயன். யாதரடா பைய. ஏய். யாவ பைய பைய. கூட்டிட்டு வந்தா கல்லட்டியா? யாசியா தூக்கிறனால. நான் யாரும் இல்ல. பூபதி வாயாடின்னு சொன்னே பட்ட பேர் ஒண்ணு சொன்னே எனக்கு வாயாடவே தெரியாத வாயாடி ஏதோ வாயாடி தர வாயாடியா ஒரு பொம்பளை படபட பேசுறா. அவன் பேரு வாயாடி முண்டடா. வாயாடி முண்டன்ற. ஆமாடா. ஏண்டா பைப்பு தண்ணியில் தான் சண்டை போடுவோம். ஐயோ அந்த பொம்பளை முதல்ல தண்ணி குடிச்சு போட்டோம். நம்ம தண்ணி கரெக்டாக கிடைக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு வந்துருவோம். வாயாடி பூபதி யாரு பார்த்து வாயாடி சொன்னேன்? உன் பொண்டாட்டி வாயாடுவோம், உன் அக்கா தங்கச்சி வாயாடுவோம், உன் தாத்தா பெரியாத்தாவும் ஒன்றுல கொடியில கொத்தில அவையோட வாயாடியா இருப்பா. நான் வாயாடி கிடையாது. ஓ நான் அப்படி கை நீட்டி பேசுற பொம்பளை கிடையாது. நான் ஒண்ணும் அப்படி வாயாடி கிடையாது. அப்படி அவங்க சண்டை வாங்குற பொம்பளை கிடையாது. நான் ஒண்ணும் ஐயோ ₹7 நான் நேற்று வாங்கல. அது வச்சிருக்கா நேற்று வாங்கினாங்க 10 ரூபாய். 3 ரூபா கடன் தரேன் எனக்கு. அம்மா கடன் கிடையாது. இப்ப ₹7 தர மொத்தம் 17 ரூபா தரணும். எடுத்துக்கப்பா. வேணா பாட்டியாமா என்கிட்ட இருந்து காசு செலவு பண்ண முடியல. 2 ரூபா வச்சுக்கிறேன். பூபதி ஒண்ணு நாளைக்கு காலை ஒரு கூலி பாட்டு போட்டு வாங்கி கொடு. வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னனே. ஆமா இதுதான் அருமையா பாடி இருக்காரு. எப்படி முருகப்பெருமான புகைந்து பாடுற மாதிரி எங்களை தேவர்கள் எல்லாம் திட்டி பாடி இருக்காரு. எப்படி இங்காலத்தி பாளையத்து நடேசாஸ்திரியர் எப்படி பாடினாரு? தந்தையவனேது பாத காலன் தன்னுடைய தாயுனா பாதுகாரி தன்னுடைய மாமல் சூதுகாரன் சிதம்பரத்துல அத தில்லை நடராஜ பெருமாளாகவே கனக மேடையில அத காலை தூக்கிட்டே ஆடிட்டே இருக்காரு சிவன்.
இந்த உலகமே அசையாது. கண்டிப்பா அவன் ஆடாவிடில் அணுவும் அசையாது. அதுவும் ஆசையாது இல்லையா? ஆஹா. ஆமாடா. அப்படி இருக்குது இல்லையா? ஏய், அப்பேற்பட்ட அந்த சிவன் ஒரு காலை தூக்கி ஆடிட்டு இருக்காரு. ஆமா அவர் தான் வாதக்காரன். வாதக்காரன் ஏய், வாதிக்காரி ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 கொண்டே இருப்பவன் இந்த பார்வதி. அந்த சிவபெருமான் எனக்கு வாதிக்காரி தன்னுடைய மாமன் சூதுக்காரன். ஐயோ கோபால கண்ணன் என் அண்ணன் கோபால கண்ணன் சூதுக்காரன். கோபால கண்ணன் பாம்பு கண்ணன் பாபு கண்ணன் எங்க அண்ணன் கோபால கண்ணன்ல. அதை விட தம்பி, ஏய் தூங்கிட்டு பேசிருந்தா அந்த இந்திரனும் மகா யோனிக்காரன் மனைவி தெய்வ யானைக்காரி ஒரு வழியில் வேடக்காரி இதை விட கடைசி வரி என்ன பார்த்து பேசுறா? நான் கத்திக்கிட்டு ஆமா என்ன அழகான வரி. கடைசி வரி என்னன்னு கேட்டா, செந்தமிழை பாட ஆசைக்காரி என்ற நீடனாவில் ஓசைக்காரி சிவமணிகாத மோசக்காரி இதை வரியா நாவலே பாட்டு இசையும் கலந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா செந்தமிழை பாட ஆசைக்காரி எந்த நீட நாவில் ஓசைக்காரி ஓசைக்காரி. ஏன்னா பாட பாடதான் குரல் வரும். ஆமா குடிக்கிறீங்களா போதையா? ஓய் பாரு ஓதத்துமா இது. ஏன்னா செல்வமனுக்காக மோசக்காரி. ஏண்டா இப்ப எவ்வளவு பேர் நாடக பேராசிரியா இருந்திருப்பாங்க, இந்த ஊர்ல வந்து ஆடி இருப்பாங்க. எவ்வளவு பேர் இந்த நாடக தெருக்கூத்துல பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பின்ன இறக்குற காலத்துல அவருக்கு என்னப்பா குறை? அவருக்கு என்னப்பா குறை? 10 ஏக்கர் நிலம் இருக்குது, 4 பம்பு செட் வாங்கி வச்சிருக்காரு, நல்ல மெத்த மேடி கட்டி வச்சிருக்காரு, காரு பங்களாவோட சந்தோஷமா இருக்காரு, நல்லா வசதியா இருக்காரு அப்படின்னு என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையம்மா, எங்கயம்மா 10 மணிக்கு பவுடர் போடுறோம். ஆமா 6 மணிக்கு எப்படி பவுடர் துடைக்கிறோமோ அது போல ஊருக்கு வருஷம் போயிடுது. அடடா ஆமாண்டா, நீ சொல்ல மாதிரி உண்மைதான்டா. எப்படி 10 மணிக்கு நம்ம பவுடர் போட்டு காலையில எப்படி துடைக்கிறோமோ அதுபோல ஊருக்கு வருஷம் குடும்பம் துடைச்சுனே போகுதுன்ற. ஆட்டக்கார யாரும் பணக்காரன் வாங்கிட்டா சத்து கிடையாது. இல்ல ஏழைங்க தனக்கே தம்பி பூபதி, அதை போல ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 என்று வா யாடின்னு பேர் வந்துருச்சு. எந்த நேரமும் அவரோடு வாதாடி கொண்டே இருக்கும். சாதாரணமா இப்ப கொள்ளாடியில தண்ணி குடிப்பாங்க. அவங்க வாயாடி இருந்தா ஐயோ அந்த வாயாடி வர விட்டுறீங்கம்மா முன்ன புடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாயாடி நான் கிடையாது. இப்ப குடும்பத்துல மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். நல்லா வாயாடி பேசிக்குவாங்க, அடங்காத பேசுவாங்க. கண்டிப்பா சண்டை வந்துட்டா விட்டு தர மாட்டாங்க. அதே போல தம்பி ஆமா. ஆனா அதே போல அந்த மாதிரி சாதாரண வாயாடி நாய் கிடையாது. ஈசனோடு எந்த நேரமும் அவரோடு வாதாடி 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 வாயாடின்னு பேர் வந்துச்சு. கண்டிப்பா. ஆனா அவரோடு வாதாடுவது எப்படின்னா அவருக்கு தெரியாத கேள்விகளை கேட்பது, அந்த ஈசனுக்கு தெரியாம முழிப்பது, ஈசனுக்கு சொல்ல தெரியல கேவலமா பேசுவது. ஆமா ஆமா அப்படி பேசினா அவருக்கு கோபம் வந்துடும். சிவனுக்கு கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து எனக்கு சாபத்தை அளிப்பது. சூர்யா போ, அந்தாத்தா இந்தாத்தா உங்க ஆத்தா மீனாட்சி போ,
புது பிள்ளையார் வந்து பிள்ளையாரா போ. பள்ளி விட்டு பள்ளி போ. தம்பி போன் பேசல. ஏண்டா அப்ப ஈசன் சாபத்தை கொடுப்பது ஆமா. காளியா போ, நீலியா போ, சூழியா போ, மேல் மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரி. ஆமா. அது அந்த அங்காள பரமேஸ்வருடைய பிள்ளைதான் பாவாடராயன். ஆவாடராயன் இல்லையா? அந்த அம்மனா என்ன சக்தி ஒன்று சமயம் 16 இல்லையா? அங்கங்கே நின்று காட்சி கொடுக்கக்கூடியவள் இந்த உமா மகேஸ்வரி, இந்த ஈஸ்வரி. ஆனா தம்பி வந்து போறது பேசுறேன். வந்து அங்கே வந்துடுறேன். மாமா வாங்கி வச்சேன் இல்லையா? நம்ம காஜல் அதே நாலு பக்கத்துல இருக்குறியா? சரி மாமா. சரி சரி தம்பி ஏன் வக்கீல் பார்க்க போறேன்? ஏ போறா அவர் என்ன போறா? அங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பூபதி ஏண்டா என்னுடைய கதை எப்படி இருந்தாலும் எங்க குடும்ப கதை உனக்கு தெரியாது. ஏண்டா எனக்கு சிவனுக்கா 2 ஆண் பிள்ளைகள். ஆனா மூத்த பிள்ளை விநாயக பெருமாள், இளைய பிள்ளை அதோ முருக பெருமாள், அழகான வடி வேற 2 பிள்ளை இருந்தாலும் ஏண்டா டேய். ஆனா குடும்பத்துல எந்த நேரமும் சந்தோஷம் என்பதே இல்ல. என் வீட்டுக்காரர் கூட இல்லையா? ஏண்டா எங்க வீட்டுக்காரர் கூட தான் இருக்காரு. அவரு கூட இருந்தாதான் சண்டையே வருது. ஆமாண்டா. ஐயோ ஐயோ அவரை பார்த்தா, அவரை ஆம்பளை பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது. ஒரு வீட்டுக்காரர் பார்த்தா ஆசைதான், ஒரு வணிகம் கோபம் வருது. ஏண்டா முன்னாடி ஒண்ணு பார்த்து ஆசைப்பட்டே இருக்கல என்ன நேரமா சண்டையே வருது இல்லையா? தம்பி ஐயா ஆனா எங்க வீட்டுக்கார பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது. ஏமா கோபம் வருது? ஏண்டா ஏய் கவி என்னமோ தெரியலடா. அவரை பார்த்தா எதனா கேட்காத கேள்வி கேட்குது. என்ன காரணம்? ஏண்டா அவரு எடி எங்கன்னா தூரமா இருந்தாரு வச்சுக்கோ. அவர் என்ன பண்றாரு? என்ன சாட்டாரா? எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு தெரியும். அவரு எப்படி ஆள் தெரியுமா? அவரை பத்தியே பேசிட்டு இருப்பேன், அவரையே நினைச்சிட்டு இருப்பேன். ஆமா போன்ல கூட பேசுறேன். ஆமா பேச அதே வேலை தான் எனக்கு. நீ பார்த்து நினைக்கிறேன் தம்பி. அப்படி அவரே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அவரை நேரா மட்டும் பாத்துட்டேன் எனக்கு கோபம் தாண்டா வருது. ஏன் மதியா என்ன ஏன்னு தெரியுமா? ஏண்டா அவரு ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? அவர் யாரு கூட வாகனம்? காளை மாடு. நான் ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம். சிங்க வாகனம். அப்போ சிங்கம் என்ன நினைக்கும்? அவரு எப்படா அந்த காளை மாடு கிடைக்கும் அடிச்சு சாப்பிடலாம் ஒரு வாய் அப்படிதான் நினைக்கும். அப்படி நினைக்கும். அதே போல தம்பி நீ ஒரு நிமிஷத்துல ஒரு மகானிஷம் என்னடா அப்ப கோபால அப்ப எங்க 2 பேருக்கும் என்ன டேய் எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் வாகனமே சரியில்லாத போது வாழ்க்கை எங்க சரி? வாழ்க்கை சரியில்லாம தான் இருக்குது. டேய் இன்னைக்கு சண்டையே குடும்பத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமாட்டா. ஏன்னா ஒரு குடும்பத்துல எந்த நேரமும் சண்டையோ போட்டுன்னு என்ன பேசுவாங்க பாச உலகத்துல இந்த பரமகர குடும்பம், பார்வதி குடும்பம் ஒரு சிசு குடும்பம். குடும்பத்தை செஞ்சு வைக்கிறீங்க. எனக்கு திறமையா என் பொறியியல் போட்டு சிச்சு குடும்பம். ஏண்டா குடும்ப வச்சுட்டு கொஞ்சம் சொன்னா சிச்சு குடும்பம் சொல்லிட்டான் மச்சா. பாட்டு வராது பூமதி. அதனால இன்னைக்கு சண்டையே வேணான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அதனால நேரா போயிட்டு அந்த வெள்ளி அம்பலத்துல சிவன் அமர்ந்திருக்காரான்னு பார்த்துட்டு மட்டும் அப்போ ஐயா பரமகர இது சில்லா போல் அல்ல. ஆக்கல், அழித்தல், படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்று அடையாளம் சின்ன திரிசூலம். திரிசூலமா? ஆமா. சரிங்க. ஏமா ஐயா அந்த பரமகரன் வெள்ளி அம்பலத்தில் அமைதியா உட்கார்ந்து வெள்ளி அம்பலத்தில் சிவன் அமர்ந்து கொண்டிருக்கிறாரா? நேரா போற அந்த சிவனை பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? நீனடா அம்மாவா நம்ம நீனடா கணக்கு போடுற நான் சொல்ல உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க.
பரம கடவுளுக்கு அம்மாவா? அம்மாவா? அப்படியா? ஆ. இங்க வா. ஆ. நீ போயிட்டு ஆ. உங்க அப்பா வர சொன்னாரு போய் சொல்லு போ. நான் சொல்றேன் பாருங்க அவரே. எபோ 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 என்னடா சொன்னாரு? மயிரை போய் சொல்லு. உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா குடும்பம்? ஓ நீ காட்டாத வாயை. இந்த அளவுக்கு ஆகும்போது ஆமாண்டா. உங்க அப்பா வர சொன்னாரு. ஏய் எனக்கு அவரு அப்பாவா? அப்பாவாமா? ஏய் எந்த வகையில எனக்கு அவரு அப்பா? அத போய் முதல்ல கேட்க போ. இன்னைக்கு எனக்கு தான் நடக்குது. போடா. ஐயா பரவாயில்லை. ஏம்மா அந்த அம்மாவுக்கு எந்த வகைங்க அப்பா? அப்படியா? அது கேட்டு வச்சுறாங்க. எந்த வகையில இருக்கு அவ அம்மா? ஆ. அதை நீ போய் கேட்டு வா. எப்படா ஆட்ட போறீங்க நினைக்கிறாங்க. போடா. எபோ எபோ பூபதி, என்னடா ஆச்சு? மூலியால போ 4 மூட்டை ஆச்சு. என் இடத்த நான் உன்கிட்ட வார்த்தை கடை விட்ட அந்த ஐயாவுக்கு எந்த வகைங்க அம்மா? நீங்க தான் சொல்லுமா. தான் சொல்லணுமா? எந்த வகையில அவருக்கு நான் அம்மா? ஏய் ஒரு குடும்பத்துல குடும்பத்துல ஆம்பியான கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாம், இல்ல பொண்டாட்டி கேட்டு ஆம்பியா தெரிஞ்சுக்கலாம் சொல்லு. பொண்டாடி கேட்டு ஆம்பளை தான் தெரிஞ்சுக்குவான். ஏய் பொண்டாட்டி ஆம்பியான கேட்டு பொண்டாட்டி தான் தெரிஞ்சுக்குவான். உன் பொண்டாட்டி வாங்கிட்டு கேப்பா. நீங்க எவங்கிட்ட போயிட்டு வரது கேப்பா. இப்படியா கேப்பா? குடும்பத்துல பொம்பளை வரிசையில பருப்பு இல்ல உப்பு இல்ல மிளகா இல்ல எண்ணெய் இல்ல இப்படிதான் குடும்பத்துல இல்லன்னு கேட்பாங்க. ஆமா. எவங்கிட்ட போயிட்டு கேப்பா. சரி அப்ப என்ன பண்றது? ஏய் வேற அதனால முதல்ல பொம்பளை கேள்வி கேட்டா ஆம்பளை தான் பதில் சொல்லணும். அதனால அவர் தான் எந்த வகையில எனக்கு அவர் அப்பா. அது முதல்ல அவர் தான் சொல்லணும். போச்சு ஐயா பரவாயில்லை. ஏம்பா எந்த வகையில அந்த அம்மாவுக்கு நீங்க அப்பா? நீங்க தான் சொல்லுங்க. ஏய் அருகாமை வந்து காலில் இருந்து தெரியாத கேள்விகளை கேட்டால் கருத்து சொல்லலாம். சொல்லலாம். வரும்போதே உங்க அம்மா வந்து சொன்னா எந்த வகையில இருக்கு அவ அம்மா? சொல்லு. அம்மா யார் அது? என்னடா நீங்க தான் முன்ன சொல்லணுமா. ஏய் நான் அந்த முதல் சொல்லணுமா? ஏய் இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி, அந்த ஈசனையே படைத்தவள் இந்த சக்தி நான் தான்டா. அந்த வகையில அவரை நான் படைத்ததா அந்த வகையில் அவருக்கு அம்மா, அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. புரிஞ்சுதாங்க? ஏம்பா இந்த உலகத்தையே படைத்தத சக்தி தான். ஆமா. ஒன்னையே படைத்த சக்தி தான். என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா. அப்பா ஐயா. என்னை அவள் படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். எங்க மச்சான் பார்த்தா நாராயணன். தங்கம் உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது. அப்ப இந்த ஒரு கண்ணை பேர்த்து எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தாள். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப புரிஞ்சு போச்சா பூபதி? இந்த உலகத்துக்கு அம்மை அப்பன் யாருன்னு கேட்டா பரமனும் பார்வதியும். இப்ப புரிஞ்சு போச்சா? குடும்பத்துல இன்னைக்கு சண்டை வேணாண்டா. சிவனை பார்த்து சந்தோஷமா இடபாகத்துக்கு போய் அவரோட நினைக்கிறேன். நீ போட உள்ள நான் பாக்குறேன் போ. ஓஹோ மானம் கண்டுபிடும். இன்னைக்கு மரியாதை கண்டுபிடும். இன்னும் அப்படி மறைக்கிற அப்படி தரணும் வந்துட்டேன். சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்காத கேள்வி கேட்க போறேன். 8 வதி போறேன். கால் துப்புறேன். இது என்னடா அந்த சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்காத கேள்வி கேட்க போறேன். கால் துப்புறேன். 8 வதி போறேன்னா குடும்பம்னா பூபதி நான் என்ன அவரையாடா காரு துப்புறேன் அவரையாட 8 தலைமையில வந்து பண்ணி கேட்கிறேன். அவரை கேட்கலடா. ஐயோ பாக்கணும்ல என்ன சொல்லுவாங்க? இப்படி ஆட்டக்காரன் வந்து இப்படி ஆம்பியான சொந்த ஆம்பியான பரமேசனை 8 தலைமையில உதவி போறான். இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு போக வந்திருக்கான் அந்த ஊருக்கு அப்படின்னு கேவலமா நினைக்க மாட்டாங்க. பாக்குறவங்க பெண்கள் இல்ல ஏண்டா நான் அவரை எட்டி ஒதுக்கல அவரை காரி துப்பல. ஏண்டா நான் இடபாகம் போறேன். இடபாகத்துக்கு அமரேன். ஏன்னா அவ தலைமையில உட்காந்து சக்காலத்துக்கு அங்க அவ என்ன பார்த்து முறைக்கிறா? இது சக்காலி அவளை கேளு. அந்த பரமகடல் ஐயா கிட்ட உனக்கு எப்படி பாதி பாகம் இருக்கோ அது போல அந்த அம்மாவுக்கு பாதி பாகம் இருக்கு. அந்த அம்மா பார்த்து ஏன் முறைக்கிறா? திரும்ப ஐயோ அப்புறம் பாருங்க பின்னால வந்து நிக்கிற பின்னால பார்த்து முறைக்கிறாவா? ஆமா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் தான். யார் பாதோ இப்படி மேல இருக்கேன் கம்மிக்கே இருக்கா. அட பாவி ஐயோ ஏனில ஐயோ ஏனில ஐயோ ஏனில அட பாவி ஏனில எழுதுறா ஐயா பரமகடலே இப்ப வர கோட்டை சரியில்லை. கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி குடிங்க. கோட்டை இல்ல நான் கஞ்சா அடிக்கிறான். அதெல்லாம் எரியல. என் தலைமைக்கு கங்காதேவி இல்லை என்றால் நான் பத்தி எழுதி விடுவேன். அப்படி மேலே போ. அட பாவி அட துரோகி. பூபதி இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வேண்டாம். என்னடா
குடும்பத்துல சண்டை வேணா போறப்ப எடுத்து கட்டுறேன். ஏன்னா ஏன்னா சண்டை எங்க இருந்துச்சா சண்டை வரும்? நோடி எடுத்த சண்டை வரும். பூபதி என்ன தினமும் சண்டை போட்டிருந்தா நீயும் கேவலமா பேசுற. கண்டிப்பா உனக்கே கோபம் வருது. அதனால நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ போடா நான் பேசிக்கிறேன் போடா. ஏங்க பின்ன அப்படியா என்ன ஆகி போச்சு? பூபதி என்னமா இது? சண்டை வேணாண்டா. சண்டை வேணாம் சொல்லிட்டு அப்படியே அவரோட சண்டைக்கு வரணுமா? இதை ஒரு வீட்டுக்காரங்க கூப்பிடாரியா? போய் போடா. சுவாமி இது கொள்ளு கோடி பந்தலுக்கு நீ மூட வாய. கொள்ளு கோடி பந்தலுக்கு என்னைக்கா இருக்குது? பின்ன உட்காந்துபடியே என்னன்னு கேளு. இதுன்னா தண்ணி ஏதாவது அடிச்சு ஓடிவிடும். கிணத்து தண்ணி தான் என்னைக்கு மூட்டுக்கலாம். உட்காரு. மொல்லாம விட்டா பாசம் பிடிச்சிக்கோ. அவருடைய இலையீடு பாடுறா போய் எங்கடா ஏங்க தொட்டு பேசுற. எப்ப தோடுறது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை? கண்டிப்பா இந்த பைப்புல தண்ணி வர வரத்துல போடா. ஓ நானா ஓகேண்ணா ஏங்க உட்காரு. ஏங்கன்னா உட்காந்து என்னன்னு கேளு. இப்ப என்ன அப்படியே உயர்ந்து கை வைக்கிற மேல உட்காரு முடியாது. ஐயோ ஜபாரு எப்பா உட்காரியா? உட்காரு எப்படிதான் குடும்பம் உட்காந்துருக்கா? உட்காந்து இருந்தா எப்படிதான் குடும்பம் பண்ணுறியா? போடா எங்களுக்கு தெரிய குடும்பம் பண்ண. உன் குடும்பம் நான் வரல. நீ என் குடும்பத்துக்கு வராது. நீ வந்து கோவத்தை இவன் கிளப்பி விட்டு போடுறான். நான் சந்தோஷமா இருக்கலாம். நான் போறேன். இவன் கோவத்தை கிளப்புறான். ஏங்க அப்படியே இப்பதான் தெரிஞ்சு போய் அப்படியே புடிச்சு வச்சு ஆப்பியாடு ஓடியார சுவாமி உட்காரு. உட்காந்து பேசுனா உட்காந்து என்ன பார்வைக்கலாம். ஏங்க உட்காந்து பேச கொஞ்சம் விட்டா போடுங்க. ஆம்பளைய கொஞ்சம் துளிர் விட்டா போதுமே. நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருந்தாதான் எப்ப எந்த நேரத்துல எழுந்து பொம்பளை துரத்து எந்த நேரம் ஒரு கணக்கு வழக்கு இல்ல. எந்த நேரத்துக்கு வேலை பார்க்கறதுல பாப்பாங்க மழை குறைஞ்ச கீழே இருக்காடா வரவேறிய புசு கட்டுவாங்க. சுவாமி பத்தா இல்ல புறம்போக்கு என்ன பொறுமோகன்? அந்த அம்மா பத்தாயில பொறுமோகன்றாங்க. நீ பொறுமோகனே அவ கேட்டது உண்மை. வெளி சொல்றது அசிங்கமா? ஏண்டா பட்டாயில பொறுமோகன்றாங்க. உண்மைதான். எப்படி? நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? இங்கிருந்து போறவன் யாரும் அங்க படுத்துக்கிறோம். அங்கே இடம் முடிச்சுக்கிறோம். இடம் பத்தாத அதே குழியில வேற ஒருத்தருக்கு போதிக்கிறான். உளுந்து போடுறாங்க. ஏய் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏறக்கூடிய வாகனம் அன்பருக்கு கொடுப்பது, காதில் அணிவது, கையில் எடுப்பது. அப்ப டூ 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 அஞ்சு டூ. நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ணுவானா? அதுதான் பட்டா இல்ல புறம்போக்கு. உலகத்துல என் மாமியார் இங்க இருந்து போய் பட்டா பண்ணி அங்கே படுத்துக்கிறோம். நீ யாரு பட்டா? என்னடா 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 யார பார்த்து பட்டாயில பொறுமோகன் அவரை பார்த்தா கேட்டீங்க. எடுத்துக்கோ. திருவண்ணாமலை எடுத்துக்கோ. 25 ஏக்கர் 17 சீட்டு திருவண்ணாமலை மதுசேவலோட மொத்தமும் சொல்றீங்களா? இந்த சுதந்திரத்துக்கு 50 ஏக்கர் 32 சீட்டு. அவர் பார்த்து பட்டால வீடு திருக்கோயிலுக்கு என்ன பார்த்து பொறுமோக்கு. ஏ பூபதி திருவண்ணாமலை எத்தனை ஏக்கர் சொன்னா? 25 ஏக்கர் 17 சீட்டு. ஏன் சிண்ட கணக்கு விடவே மாட்டேடா? 9,500 ரூபாய் ஒரு சதுரடி. அதனால கணக்கு வந்தே தீரணுமா? 25 ஏக்கர் 17 சென்ட் திருவண்ணாமலையில யார் பேர்ல பட்டான்னு தெரியாது உனக்கு? சொல்லு. அண்ணாமலையாருடைய மனைவி அபித குஜாம்பாள். சொல்லு. அபித குஜாம்பாள். அபித குஜாம்பாள் நான் தான். என் பேர் தான் பட்டா. எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் அங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. பட்டா. ஆமா
பெருமாள் சாமி தான் சாத்தி கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன் இவர் பேர்ல திருவண்ணாமலையில ஒரே சென்ட் இடம் கிடையாது. ஐயா சிதம்பரம் எத்தனை ஏக்கர் சொன்னா 50 ஏக்கர் 32 சென்ட். வா ஏன்டா சென்ட் கணக்கு விடவே மாட்டேடா நீ. 9,500 ரூபாய் போது சதுரடின்றேன். இருக்கட்டும். அது யாரு? ஏய் சிதம்பரம் 50 ஏக்கர் 52 ஏக்கரா? 50 ஏக்கர் 32 சென்ட். 32 சென்ட். ஐயோ அங்க யாரு பட்டான்னு உனக்கு தெரியாதா? ஏய் தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி நான் தான்டா. என் பேர் தான் பட்டா. அங்க கோவிந்தராஜ் எங்க அண்ணன் சாத்தி கையெழுத்து போட்டிருக்காரு. ஆமா என் பேர் தான் பட்டா. அங்கேயும் இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது. கேட்டுப்பாரு. ஐயா பரமகோடல நம்ம பிற்காலத்துல தேவைப்படணும் ஒரு 6 அடி ரீச் பண்ண இருக்குல்ல. தேவையில்லைடா. எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. இந்த சிவம் அழிவது கிடையாது. சிவம் சிவம் சிவம். ஆமா சவம் சவம் சவம். கால் எடுத்துட்டா சவம். இந்த சிவம் இருக்கிறவருக்கு ஜீவன் இருக்கும். கண்டிப்பா. நான் இல்லன்னு சொன்ன அவனை செத்து போடுவேன். எட்பாடி சவமாயிடுவேன். அதனால இந்த சிவம் இருக்கின்ற வரையிலும் உயிர் காக்கும். அதனால் எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. எனக்கு அந்த 6 அடி மண்ணு தேவை கிடையாது. போடா சொல்லு பூபதி. ஏண்டா குடும்பத்துல சண்டை வந்தனே இருந்தா நீயே கேவலமா நினைக்கிற. அதனால இன்னைக்கு சண்டை வேணாடா. அதானே கேட்ட. போடா டேய். போடா. நல்ல முள்ள வந்து நல்ல முள்ள வந்து. போடா. ஏங்க பார்வதி உட்காரு. ஏய் ஆமாடா பையன் பூச்சி பண்றாங்க நம்ம அம்மா. லைட் ஆஃப் பண்ற மாமா. ஏண்டா என்பதியான மன்னவர் எப்பேற்பட்ட ஆளு. அவர் திருவண்ணாமலையில எப்படிலாம் வந்திருக்காரு. எப்படி அமைஞ்சிருக்காரு? எல்லாருக்கும் காட்சி கொடுக்க நீங்க குடுத்துட்டே இருக்காரு. ஆமாண்டா. கலகபடியா வரவங்களுக்கெல்லாம் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை இல்லையா? கலைவடியா. அதனால தம்பி அங்கே கையடியா. கருணை பொழியும் தேனே அருணை பாலியில் வாழும் ஐயா கையிலை மலையில் வாழும் கத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே. கருணை பொழியும் தேனே அருணை பாலியில் வாழும் கையிலை மலை வாழும் கத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே. இந்த காட்சியோர் போய் பேச தெய்வமே ஆசையாய் உடை முன்னு செய்கிறேன். அதியோர்கள் பேச தெய்வமே அதிகாரம் புரிய செய்கிறேன். அதியோர் போய் பேச தெய்வமே ஆசையாய் உடை முன்னு செய்கிறேன். அதியோர்கள் பேச தெய்வமே அதிகாரம் புரிய செய்கிறேன். கர்ம பாவம் தீரவில்லையா காக்க வரவும் மனம் வரலையா. ஓ கருணை பொழியும் மலை அருள் பதிகளான கருணை தருவாரும் கத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரிசுத்தனே. ஏங்க பார்வதி உட்காரு. ஐயா செருப்பால் அடிபட்ட நானா? இப்ப பயம் போட்டு அடி போறேன். எனக்கு தெரியாம எங்க செருப்படி வாங்குறீங்க? டேய் நான் செருப்பால் அடிபட்டது உண்மை. ஐயா ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போகலாம். ஏண்டா எங்க செருப்பால் அடி வாங்குறீங்க? செருப்பால அடிபட்டா எப்படி? அது எங்க? எங்க? வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்ற ஒரு பையன். வேடுவருக்குள்ள வேட்டையாடுவோம். ஆமா அவன் காட்டிற்கு வருவது ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது அதை கொண்டு வந்து அறுப்பது அதை தீயிட்டு சுடுவது எந்த கறி ருசியா இருக்கும் அதை கடித்து ருசி பார்த்து இந்த சிவனுக்கு ஊட்டுவது ஐயர் வருவார். யாரோ அபஸ்து சிவபெருமானுக்கு கறியை பறிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் செய்து ஸ்நானபானம் செய்து பூமாலை சாத்துவார். மறுநாள் இவன் கறி பறிப்பான். அழுதுகிட்டே போறார் ஐயர். அவர் கனவுல சொல்ற இன்று பதுங்கி நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஸ்நானபானம் செய்து பூமாலை சாத்தி அழகுபடுத்தி விட்டு ஐயர் போய் பதுங்கி இருக்கார். இந்த பையன் வந்தான் ஒரு மிருகத்தை வேட்டையாடினான். அதை கொண்டு வந்து அறுத்தான். அதை தீயிட்டு சுட்டான். எந்த கறி ருசியா இருக்கும் அதை கடித்து ருசி பார்த்து எனக்கு ஊட்டுறான். அவன் ஊட்டும் பொழுது நான் என்ன செய்தேன் என்னுடைய வலது கண்ணில் நீர் வடிவதா காட்சி கொடுத்தேன். அப்ப பார்த்தா அந்த பையன் ஐயோ இறைவா உன் கண்ணில் நீர் வடிகின்றது அப்ப நின்று அவனுடைய வலது கண்ணை பேர்த்து என் வலது கண்ணை வச்சுட்டான்.
அப்ப வலது கண்ணுல தண்ணி நின்று விட்டது. உடனே ஏன் இடது கண்ணில் தண்ணி ஒரு காட்சி கொடுத்தீங்க. நீர் வடிவதான் காட்சி கொடுத்து அது ரத்த நீர். அதை பார்த்தான், அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இரண்டாவது கண்ணை பேர்த்தால் 2 கண்ணு தெரியாது, அடையாளம் அவனுக்கு தெரியாது. அந்த அடையாளத்துக்கு செருப்பு காலான தூக்கி இடதுகளை வச்சுக்கிட்டான். அவன் இடது கண்ணை பேத்தான், ஏன் இடது கண்ணை வச்சுட்டான். அப்ப எனக்கு 2 கண்களிலும், ஆனா அவனுக்கு 2 கண்ணு போய்விட்டது. தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும், இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும் என்று கண்ணை பேத்து அப்பி வைத்து வந்தான். 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அதனால் அவன் செருப்பு காலான தூக்கி அடையாளத்துக்கு வச்சான் பாரு. அதுதான் நீ செருப்பால் அடி பட்டனாதான். என்ன தப்பா யாரும் அடிக்கலடா. சரி மகா, ஐயா பாருங்க. பூபதி இன்னைக்கு சண்டை வேணாடா குடும்பத்துல. நான் 2 நாள்ல லூசா நானு கேக்குறேன். என்னைய கேட்டு போற வர சண்டை அடிக்கிற, அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் கேக்குறேன். என்ன நினைச்சு கிடடா? என்னடா இவ்வளவு கேவலமா பேசுற எங்க குடும்பத்தை பத்தி? நான் குடும்பம் குடும்பம் நீ போடா எனக்கு தெரியும். ஏங்க உட்காரணும். என்ன வாட்டமா அடக்குறா பாரு. நான் ஒண்ணும் உங்க குடும்பத்துக்கு வரல. என்ன ஊன்ற? அதுக்காக இந்த மாதிரி பொம்பளை நீ வாழலாமா, கையில போலாமா? அம்மா காட்டுது. ஏங்க உட்காந்து பேசியா? என்னடி நான் என்ன பைத்தியக்காரனா? இல்ல உட்காரு. ஏங்க சொன்னேன் என்னடி கேக்குறேன். நான் செவிடா இல்ல உண்மையா? உட்காந்து முடியாது. நான் சொல்றது கேளு. உட்காரு. என்ன ஐயா உட்காரு. எது கேட்கணும்? பொண்டாட்டி வச்சு அதான் கேட்கணும். ஆமா, எல்லாத்தையும் கேட்டு உட்கார்ந்து கூடாது. அப்புறம் கும்மா குத்தா குத்தணும். குத்துதான் அப்படியே செய்வாரு. பூபதி எங்க வீட்டுக்காரு பெருமை எப்படி? வல்லல அர்ஜுனன் எங்க போற எனக்கு தெரியாம எங்க போய் நக்குனீங்க? நான் நக்கியது உண்மை. நக்கியது உண்மையா? ஆமாண்டா. ரொம்ப ரொம்ப அது எங்க எங்க போனாக்கண்ணா? அது சிதம்பரத்தில் நான் நடராஜ பெருமானாகவும் எனக்கு வாதம் ஏற்பட்டு என்னோடு சமமாக அவர் காலியாக நாட்டியம் செய்தார். இருவருமாக நாங்கள் தாண்டோம் நாட்டியம் தாண்டோம் சமரசமா ஆடுவோம். அந்த நேரத்தில் தம்பி நான் கொஞ்சம் அசந்த மாதிரி இருந்தேன். ஆமா, அவ சமரசமா ஆமா, அப்படி ஆடும்போது நான் அசந்த மாதிரி நின்னேன். அப்ப எங்க மச்சான் பார்த்தார், நாராயணன் என்னடா சிவபெருமான் கொஞ்சம் அசந்த மாதிரி இருக்கார், அப்படி தோற்று விட்டார், ஆண்களுக்கே கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மக்களை அடிச்சுக்கிட்டே இருந்தார். யாரு? நாராயணன். அவர் சொல்றார், மச்சான் கொஞ்சம் காலத்துக்கு ஆடுங்க, அப்படி காலத்துக்கு ஆடுங்க அப்படின்னு சொன்னார். காலத்துக்கு நான் ஆடும் பொழுது அது அவனுக்கு சொல்லி கொடுத்தது. காலத்துக்கு அந்த நேரத்தில் எங்க மச்சான் என்ன சொன்னார், காலத்துக்காக சொன்னார். சொன்ன உடனே சொன்ன உடனே காலை தூக்கினால் காட்டின பாவனை, காட்டி கொடுத்த பாவனை. அப்ப நான் என்ன செய்தேன், என் காதில் இருக்கக்கூடிய நச்சரவத்தோடு கீழே இறக்கி விட்டு இந்த காலால் எடுத்து நாவால் நக்கி எறிந்தேன்.
நான் வேற எங்க போய் தப்பா எது நக்கலடா நக்கிந்தா தான் வந்துருவோம். போடாடே போடா. பூபதி நீ சண்டை வேணா நான் ஆடுறதுக்கு வரல உன்னோட போறே. போடி அம்மா அவனுக்கு வராத போ. டபார் கூராக்குது உன்ன. ஏன் 8 நாள் சம்பளத்தை கொடு. 8 நாள் சம்பளத்தை. ஓ முடிவு பண்ணிட்டு நீயும். சரி விடுங்க. ஏங்க பார்வதி உட்காரியா. ஐயா நான் நல்ல குணமா வரும்போது நல்ல குணமா இருக்கும்போது நீ என்ன வேலை நல்ல குணமா இருக்கும்போது நல்ல மரியாதை. ஐயா சேர் மேல இருக்கிற கோவத்தை சேர் மேல காட்டுற இப்ப நீ. அப்ப சேருக்கு சம்பளத்தை கொடுத்துருவோம். உட்காருங்க. ஏங்க பார்வதி வீட்டிலே அம்பால காசை வாங்கினாலும் சமாதானம் குடும்பத்துல ஒரு கணவன் சம்பாதிச்சு வரணும், மனைவி குடும்பத்தை பார்க்கணும். பார்வதி என் பாதத்தை பண்ணுங்களா அது தந்தா மலர்வதனி வாழும்படி ஆசீர்வாதம். எப்படி 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 சுகம்மா 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 சுகமா இருக்கு. உனக்கு வக்காலத்து வாங்குறாங்க இருக்கிற அந்த அம்மா எல்லாம் அந்த ஆயாலாம் வக்காலத்து வாங்குறாங்களே. அவ கால்ல விழுந்தா ஆமா நல்லா இரு சுகமா இருன்னு சொன்னேன். நாசமா போ புடிச்சோட போ மண்ணா போடு. என்னடி பாரு சுகமா இருன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டும், ஒரு தராதரம் வேண்டும். நீ சொல்லாதே சுகமா இருக்கு. ஐயோ அப்பா அப்பா அம்மா யா வீட்டு பணத்தை 200 ரூபாய் வாங்கிட்டு கூட ஆமா. ஐயா கத்தரே கேளி உங்களை நான் கல்யாணம் செய்து அத்தரே நீங்கள் என்னை அழைத்துமே வந்து நான் வந்த நாள் முதலா எந்தெந்த உடமை ஈசனே நீங்கள் இட்டு நீ பார்த்து இந்த கட்டின தாளிக்கோ கடமணி ஒன்றுண்டோ ஐயோ 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 ஏடே பூபதி பூபதி இந்த ஆயாலாம் வந்து மக்கள் வாங்கிட்டு இந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் ஆம்பியனுக்கு அப்படின்னு ஒரு ஆம்பியனாக்கா ஒரு புட்டு பொட்டு பூவு நல்லது கட்டது புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தா பொம்பளை மதிப்பா. ஏண்டா இப்ப தாலி கட்டினாரு இவர் தாலி அந்த தாலி பக்கத்துல 2 குண்டு வாங்கி பார்க்க பக்கு இல்ல. இவர் சொல்றாரு என்ன சகமாயிரு என்ன பரமகரே அந்த தாலிக்கு நடுவில் 2 குண்டு போகலையாமே. ஒரு 2 குண்டு போகல 2 குண்டு போகறதா நீதான் ராஜிலால் பையன் தெரிஞ்சு சும்மா பேசி வாங்க கட்டின தாலிக்கோ 2 கடமணி உண்டோ கடமணி ஒன்று உண்டோ. நான் தாலி கட்டது உண்மைமா. அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு நானும் வாழை சிற்பி யார் வீட்டு போவாங்க நீ சொல்ல யார் வீட்டுல அம்மா வீட்டுல அப்புறம் அம்மா வீட்டுல சொல்ல அவங்க அம்மா வீட்டுல பக்கு இல்லைன்னா என்ன போட்டு நீ அம்மா பேசணும். சொல்லிட்டு போடுவேன் அங்க போவாங்க எங்க ஆத்தா வீட்டுல வைக்கல. ஆமா எங்க ஆத்தா வீட்டுல வைக்கல. ஆமா ஆமா இவரு அப்படியே ஜமீன்தார் இவரு. இவர் சொல்றாரு வச்சுக்கீங்க எங்க வீட்டு எங்க ஆயா வீட்டுல ஐயோ 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 ஏன் எங்க தாய் வீட்டுல தான் செய்வாங்க. 3வது மாசம் எல்லாம் நியாயமா ஆமான்னு தலையாட்டுறீங்களே.
நியாயமா வந்து ஏய், கணக்கப்படியா? ஏம்மா, இட்லி. ஏம்மா, இவர் கதி கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. இவர் என்ன பண்ணாரு? தட்சக தபம் செய்தான். என்ன மகளா வந்து பிறக்கும்படி தபம் செய்தாரு. இவர் என்ன சொல்றாரு? தட்சக தபம் செய்தான், நீ போய் அவனுக்கு மகளா பிற அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன்? தட்சக மகளா 51வது பெண்ணா தாட்சாயணின்ற பேரோடு போய் அங்க பிறந்தேன். நான் கொஞ்ச காலம் ஆன உடனே சிவனே, ஈசா, பரமேசா, இனிமே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அப்படியே ஆத்தங்கரைக்கு சென்று மணல்லே லிங்காதரமா செய்து அங்க லிங்காதர பூஜை செய்துக்கிட்டு இருந்தேன். இவர் என்ன பண்ணாரு? நேரா ஆத்தங்கரைக்கு வந்தாரு. ரிஷப வாகனத்துல வந்தாரு. நேரத்தை வந்துட்டு உடனே இவர் நான் நினைச்சேன், இவரு என்னை கூட்டிட்டு போய் அம்மா எங்க அப்பா அம்மா கிட்ட பெண் கேட்டுதான் கட்டி போவாருன்னு நான் ரிஷப வாகனத்துல ஏறி உக்காந்துட்டேன். அம்மா நேரா இவர் என்ன பண்ணாரு? எங்க அப்பா தட்சகனுக்கு இட்டுன்னு வரல, நேரா கைலாயத்துக்கு ஈத்துன்னு வந்து தாலி கட்டாரு. இவரு அது மாதிரி நான் ஓடுகால் இல்ல, நீதான் என்ன ஈத்துன்னு வந்து தாலி கட்ட. ஆமா, இவன் சட்டம் போலக்கிறாள். இவங்க அப்ப இருக்கான தட்சகன் தபம் செய்தான். ஈசா பரமேசான்னு சொல்லிட்டு ஏதோ வரம் கேட்க போறான்னு சொல்லிட்டு என்னப்பான்னு கேட்டேன். அப்ப அவன் கேட்கிறான், ஈசா உன்னுடைய மனைவி உமா மகேஸ்வரி எனக்கு மவளா பிறக்கணும் அப்படி கேட்டான். சரி, அப்படி என்ன வரம் கொடுத்தேன். இவன் போயிட்டு 51வது பெண்ணா தாட்சாயணியா தட்சகனுக்கு பிறந்துட்டான். கொஞ்ச காலம் ஆச்சு. நான் என்ன நினைச்சேன், போனவ கதி என்ன ஆச்சோ, சரி பார்ப்போமே. சரி, போனவங்க என்ன ஆச்சோ பார்ப்போமே அது நான் போறேன். அப்ப தட்சகன் நினைக்கிறான், உலகத்திற்கே படியாளுக்கு பரம கடவுள், அவன் காலில் போய் நான் விழுந்து உன் மவளை எனக்கு பெண் கொடு அப்படி கேட்கிற ஆணவத்தோடு இருக்கான். சரி, இவன் இப்படி ஆணவத்தோடு இருக்கான், இவனை விடு, இவனை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போனா இவன் மணலை கூட்டி லிங்காதர பூஜையா பரம்பொருளே கைலாய வாசா என்ன ஆட்கொள்ளணும் தபம் செய்தான். நான் போய் கன்னியா தாட்சாயணி அது கூப்பிட்டேன், வாங்க சுவாமி எங்க அப்பாவை பெண் கேட்டு திருமணம் செய்து போங்க அப்படி சொல்லலாம் இல்லையா. ஒரே ஓட்டம் ஓடி வந்து ரிஷப வாகனத்துல உட்காந்துனான். நான் மாட்டு கூட்டிக்கின்னு வந்துட்டேன். இந்த ஓடுகாலி ஓடி வந்துட்டு என்ன இவரு நான் ஓடுகாலி நீ சொல்லாத, நீ கைலாயத்துக்கு நீ அங்கே இருந்த, நானா கைலாயத்துக்கு நான் ஓட, நீ தான் வந்து என்ன ஈத்துக்கு வந்த பாரியா. அதை விடுன்னு அப்படியே மயப்புற பாரு. இதெல்லாம் அம்மா இது கூட விடு, இதை விடவும் விட்டுலாம். இன்னும் முக்கியமான போகுது பையா. சரி, பம்பு வேணாண்டி. சரிங்க, ஏன்டி என்கிட்ட வாழை வாங்கி 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 ஓடி போறேன். ஆமா, சரி, போராட்டமா இருக்கு. நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். நீ வந்த போது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்னும் சந்தேகம் எந்த நேரத்துல வர பாடுற? இப்பதான் இந்த அரை சண்டை போட்டு இந்த கொஞ்சம் இப்பதான் சமாதானம். பொழப்பே அதான். ஆமா, பொழப்பே அதான். நீ சொல்லாதியா? ஆமா, இவருமா அதை பாருல. நீ இப்ப வெளியே சொன்ன பேர வந்துட்டான்னு பாக்கணும். இல்லன்னா உன் கதையை எடுத்து விட்டு ஆறிப்பிடுவோம். இன்னும் அந்த பேர் வச்சுதான் 2 பேரும் என்ன செய்தி? இந்த 3 லோகத்தை சுத்தி வந்தேன். சரி, சுத்தி வந்த நேரத்துல உங்களை பத்தி இருக்கக்கூடிய ஜனம் கேவலமா இந்த உலகத்திற்கு படியாளுக்கு பரமக்கள் எங்களை போய் என்ன கேவலம் என்ன பேசுறது? பத்தி எதை பத்தி தாத்தா சத்தியமா சொல்றேன், உங்களை அந்த 3 லோகத்தில் படு கேவலம் நம்ம குடும்பத்துல யார் அடிக்கிறாங்க? கேவலமா பேசுறாங்க. ஆமா, நீ ஒழுங்கா இருக்கிற அப்படியே வந்து பேச மாட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த படி அழகத்தே இல்லை. காலையில அழகத்தது இப்ப அழக மாட்டேங்கிறேன். மத்தியெல்லாம் அதிகால நான் என்ன பண்ணுவேன்? கை பீடாய் போச்சு. கேவலம் படு கேவலம் பேசுறேன். 2 பேரும் என்னன்னு பேசுறாங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பையன். 2 பசங்க. ஆமா, யானைமுக பானவேறு விநாயக பெருமான் மூத்த பிள்ளை. அழகான வடிவேலன். தாத்தா மூத்தவன் இருக்க இறைவனுக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறா இல்லையா?
ஆமா செஞ்சு வச்சது பண்ணி வச்சது போச்சு. உண்மை, செஞ்சது உண்மை. மூத்தவன் இருக்க முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க பாத்தியா? ஆமா. இது கந்தல் குடும்பம். கைலாய கேவலமான சட்டமே அந்த பெரிய பையனை இவங்க சட்டப்படல அப்படி இருக்கக்கூடிய மாணாக்கர் எல்லாம் அவங்களை படு கேவலமா பார்க்கறாங்க. ஓ ஏண்டி ஏங்க நியாயம்தான். நாமளும் அதை பத்தி சட்டம் பண்ணவே இல்லை. இவனுக்கு யார் பெண் கொடுப்பான்? யானை முகம் பானை வயிறு எவன் பெண் கொடுப்பான்னு கொஞ்சம் அலட்சியமா தான் இருந்துட்டோம். இருந்துட்டீங்க. ஏண்டா டேய் எங்கடா போய் பெண் கேட்கறவங்க எவன்டா பெண் கொடுப்பான்? நீ சொல்றது நியாயம் தான்டா. நம்ம கிட்ட இருக்குது பொண்ணு, நம்ம வீட்டுல இருக்குது. கையில கையில கொஞ்சம் வெண்ணெய் வச்சு நெய் கேட்ட தலையறீங்க. என்னடா டேய் ஏய் எங்களுக்கு சமமான சம்பந்தி உங்களை விட என்ன அதிகமான சம்பந்தி. யாரு? பணக்கார குடும்பம். யாரா? நம்ம சின்ன தாத்தா எல்லாம் வைகுந்தம். ஏன் மச்சான் ஏன் மச்சான் ஏன் மச்சான் ஏன் மச்சான் அவங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்கு, சித்தி புத்தி. பார்வதி ஆமாங்க இருக்குது எங்க அண்ணன் முட்டு போட்டு. ஏண்டி நாம தான் பைத்தியக்காரத்தனமா அந்த பிள்ளை என்னன்னே பார்க்காத இருந்தோம். ஏய் டேய் இனிமே ஒண்ணு சொல்லுங்க. சரி நீங்க நேரா பொண்ணு கேட்க போனா கண்டிப்பா 2 பொண்ணு கொடுப்பாங்க. ஏண்டா டேய், 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 நான் நாரது எப்பவுமே நல்ல முடிவு தான் முடியும். அதுதான் முடியும். நியாயம்தான். எப்பா தாத்தா இந்த கல்யாணம் உன் தலைமையிலே நடக்கட்டும். என் தலைமையிலே நான் கல்யாணம் நேரா போவதை விட நீ போயிட்டு ஓஹோ. நீ ஏன் முன்ன நின்று அத்தனை நடத்து. நடத்துறேன். ஆனா ஒரு நல்ல செய்தி தாத்தா ஞாபகம் விட்டுனேன். எங்கடா போய் இவனுக்கு போய் பெண் கேட்டா எவன் கொடுப்பான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா. ஆனா சரியான சம்மந்தி என் மச்சான் மச்சான் என்னுடைய மனைவி போயிட்டானா ஆ. உன்னுடைய மகள் என்னுடைய மகனுக்கு மகனுக்கு கேட்கலாம் உரிமை இருக்கு. உரிமை இருக்குது. அதுக்கு முன்னால ஆ. நீ போயிட்டு நான் சென்று வைகுந்தத்துல ஆ. சின்ன தாத்தா நாராயணனையும் நாராயணியும் எங்க பாப்பா லட்சுமி பாட்டு லட்சுமி தாட்டியும் பெரிய தாத்தாவும் பெரிய பாட்டி பெண் கேட்க வராங்க. பெண் கேட்க வராங்க. நீயாவே சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ற. தாத்தா நடத்திடுறேன். சரி ரைட்டுப்பா. ஆகட்டும். சரி அப்ப நாங்க பின்னாடி வந்துக்கிறோம். இன்னும் போறோம். அப்படி கேட்க வரா? நாரதர் வைகுந்தத்தை தேடி செல்ல அதோ வைகுந்தத்தை ஆண்டவர்படியான அந்த என் பெருமாள் போ என் மனைவி இருக்கின்றாளே நீ ஒரு நோடி இருக்கிறானே பகவான இன்னைக்கு ஒரு கை பார்த்தோம் அந்த ஈஸ்வரனை மகாலட்சுமி மகாலட்சுமி இருக்கின்றாளே அவளுக்கும் எனக்கும் 2 பிள்ளை 2 பொண்ணு அந்த பேரு என்ன? அந்த பொண்ணு பேரு சித்து பொட்ட பிள்ளையா அந்த பொண்ணு பேரு சித்து புத்தி சித்தி புத்தி சித்து புத்தி உனக்கு எவ்வளவு படிச்சு இல்ல பணத்துக்கு பாண்டா சித்து புத்தி சித்தி புத்தி ஆனா அந்த பெண்கள் 2 வயதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டே கிடக்குது
ஆமா தம்பி. இன்னும் கட்டி கொடுக்குறேன். இன்னும் இல்லையே. ஆனா ஏன் மாப்பிள்ளை யாரும் வரலையா? மாப்பிள்ளை யாரும் வரலையா? என்ன மாப்பிள்ளை எங்களுக்கு தகுதியான மாப்பிள்ளை இருக்கின்றானா? ஓஹோ, என்ன ஆளு? அதான எப்ப இருக்க குடும்பம்? திருப்பதியில ஜெண்டால போட்டு ஜலிக்கின்றது. ஐயோ, அதோட கம்ப்யூட்டர் எடுத்து இப்ப. கம்ப்யூட்டர். ஆமா பழக்க. ஐயோ ஐயோ ஐயோ. எங்களுக்கு நிகரான சம்பந்தியாது அதான இருப்பானா? இருப்பானா? அதனாலதான் கேட்காதே கிடக்குது. அப்படியே இருக்கிறேன். ஓ, இருக்க கேள்வா போதும். சரி இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, என்ன? இன்னைக்கு என் பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டும் முடிவிலே இருக்கு. ஓ, நீங்க எப்படின்னா? இந்த என் பொண்டாட்டி இருக்கிறா பாரு. யா. ஆமா குடிச்சுக்காரி. குட்டியா? ஆமா என்ன உன் முன்னாடி அப்ப குட்டிக்காரன்றா? டேய், ஓ, அவன் ஏன்னு கேட்டா ஒரு குடிசையில போயாமட்டா அந்த வீடு குடிசையா இருந்தாலும் என் மனைவி மகாலட்சுமி இருக்கின்றாளே ஆமா. அவள் சென்று அமர்த்தி விட்டான். அது படிப்படியா மேல உன் முன்னாடி அப்ப ஊர் மேல பரவாயில்லையாதான்? ஊர் மேல விட்டோம். நான் இது கூட லட்சுமி ஊட 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 ஆமா ஊட ஊட போற. வீடு வீடா நீயே குடிச்ச காட்சின்னு சொன்னா அத பாக்க சொல்ல மாட்டா. பாக்குறவங்க ஏன் அது கிடையாதா? பெண் பிள்ளை 2 பிள்ளை இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் அது ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தாக்கா நீ ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணணும். ஒரு பொம்பளை 2 பொண்ணு குழந்தை வச்சுக்கினேன் எந்த பாக்கணதா பொம்பளை தானே பாக்கணும். சொல்லிடுறேன். ஏங்க 2 பொண்ணு வச்சுக்கிறவன் நம்ம ஒரு மாப்பிள்ளை பாக்கணும். ஒரு நேர காலத்துல கட்டி கொடுக்கணும். அந்த அக்கறை இல்லாத அந்த அக்கறையே இல்லாத எந்த நேரம் பார்த்தாலும் என் மேலே மாத்து விட்டு எனக்கு மாட்டேங்கிறான். அப்படி யாருன்னா ஊட ஊட போறான். முந்தா நாள் கூட உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்தாங்க. என் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்தாளா? என் வீட்டுக்கு ஊடு ஊடு எங்க ஊடு? மகாலட்சுமி தான் தோடு வந்திருப்பா. அத சொல்ல வரேன். வாங்கிட்டு ஒண்ணு வர மாட்டா. அது இருந்தாலும் இன்னைக்கு மனைவி இருக்கின்ற பாரு மகாலட்சுமி அவளை எழுத்து இன்னாடி பெண் பிள்ளைக்கு என்ன வெளி. இப்ப நான் உன் பொண்டாட்டி நான் போய் வச்சா ஆமா நீ ஜெய் நம்ம இன்னொரு போனி நீ யாருக்கு சரி போய் வா. என் பெருமான் தன் மனைவி அழைக்க லட்சுமி தற்போ
வருகின்றேன்